மாணவ செல்வங்களுக்கு அன்பு வணக்கங்கள். எமது ஆசிரியம் தளத்தில் தரம் 5 மாணவர்களின் புலமை பரிசில் பரீட்சைக்கான பல்வேறுபட்ட காணொளிகளை நாம் பதிவேற்றியுள்ளோம். முக்கியமாக நுண்ணறிவு காணொளிகளும் பதிவேற்றியுள்ளோம். ஆகவே அதனை இதுவரை பார்க்காதவர்கள் நீங்கள் எமது தளத்தினூடாக பார்த்து கொள்ளலாம். வழமை போன்று இன்றும் நாம் வினாக்களும் விடைகளினூடாக சந்திக்கின்றோம். உங்களுக்கு 5 வினாடிகள் வழங்கப்படும். அந்த 5 வினாடிகளுக்குள் நீங்கள் விடைகளை கண்டுவிட்டால் உங்களுடைய பெயர்களுடன் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கவும். இதுவரை எமது ஆசிரியம் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்வதனூடாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இலங்கையில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் முறைகள் யாவை? அனல் மின் உற்பத்தி, நீர் மின் உற்பத்தி, சூரிய ஒளி மூலம், காற்றாலைகள் மூலம். நீர் பெறும் மூலங்கள் யாவை? கிணறு, ஆறு, ஓடை, குளம், நீரோடை, குழாய் கிணறு, துலா கிணறு, நீர்த்தொட்டி ஆகிய முறைகள் மூலம் நாம் நீர்வளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலவசமாக கிடைக்கும் சேவைகள் யாவை? ஒன்று சுகாதார சேவை, இரண்டாவது கல்வி சேவை. அடிப்படை தையல் வகைகள் யாவை? சிறு நூலோடல், பெரு நூலோடல், சோம் தையல், பிஸ்பம் தையல். அலங்கார தையல் வகைகள் யாவை? நரம்பு தையல், கம்பளி தையல், மீன் தையல், சங்கிலி தையல், குறுக்கு தையல். பல்கூட்டு சந்தை தொகுதி கடைகளில் பணம் பரிமாற்றம் செய்யப்படும் முறைகள் யாவை? கடன் அட்டை, டேபிட் அட்டை, காசோலை, வவுச்சர். பொருட்களை விற்பனை செய்ய உற்பத்தியாளர்கள் மேற்கொள்ளும் தந்திர நடவடிக்கைகள் யாவை? ஒன்று விளம்பரம் செய்தல், இரண்டாவது அழகிய பொதியறையில் பொதியிடல், மூன்றாவது கவர்ச்சிகரமாக வடிவமைத்தல். கிளுக்கி புத்தளிப்பு கருவியை உருவாக்க தேவையான பொருட்கள் யாவை? சிரட்டை, பரட்கற்கள், துணி வர்ணங்கள், தூரிகை. போக்குவரத்து மார்க்கங்கள் யாவை? நீர் மார்க்கம், ஆகாய மார்க்கம், தரை மார்க்கம். இலங்கையில் உள்ள வீதி வகைகளை குறிப்பிடுக. மாட்டு வண்டி பாதை அல்லது ஒற்றையடி பாதை, புகையிரத பாதை, பெருந்தெருக்கள், அதிவேக பாதைகள்.
ஒளி சமிக்ஞை மாதிரி ஒன்றை ஆக்குவதற்கு தேவையான பொருட்கள் யாவை? காகித கவ்வி, சிறிய மின்குமிழ்கள், பலகை துண்டு, கம்பித்துண்டுகள், உலர் மின்கலங்கள், வரைதல் ஊசி. கடதாசி ஒன்றில் வட்டம் ஒன்றை வரைவதற்கு பயன்படும் உபகரணம் யாது? கவராயம். எதிரிகளிடமிருந்து தப்புவதற்கு உடலை பந்து போல சுருட்டும் பிராணி எது? ஆமடில்லா. நீரில் வாழும் தாவர உண்ணி யாது? நீர் யானை. இலைச்சருகுகளை உண்டு சூழலை சுத்தப்படுத்தும் பிராணி எது? கரையான். மாணவர்களாகிய உங்களுக்கான வினா, இலங்கைக்கே உரித்தான தாவரங்கள் 4 தருக. இரண்டாவது வினா, காடுகள் அழிக்கப்படுவதற்கான காரணங்கள் 2 தருக. மூன்றாவது வினா, மரங்களை வெட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் 4 தருக. நான்காவது வினா, மரங்களை நடுவதால் கிடைக்கும் பயன்கள் 2 தருக. ஐந்தாவது வினா, மலைநாட்டு பகுதிகளில் வளரும் தாவரங்கள் 4 தருக. இதற்கான விடைகளை மாணவர்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கவும்.